உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் டெல்லி ஆக்ரா எக்ஸ்பிரஸ் சாலையில் இன்று அதிகாலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக அடுத்தடுத்து 4 பஸ்கள் 2 கார்கள் மோதி தீப்பிடித்து எரிந்தது. இந்த கோர விபத்தில் 4 பேர் உடல் கருகி பலியாகியுள்ள நிலையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் டெல்லி ஆக்ரா எக்ஸ்பிரஸ் சாலையில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. பனிமூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் பஸ்கள், கார்கள் அடுத்தடுத்து மோதியது. இதில் ஒரு வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. அந்த தீ அடுத்தடுத்து பிற வாகனங்களுக்கும் பரவியது. இதனால் அனைத்து வாகனங்களும் பற்றி எரிந்தன. விபத்து நடந்தது அதிகாலை நேரம் என்பதால் பலரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். இருப்பினும் விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சியில் பலரும் பஸ்களில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளனர். ஆனாலும் பல பஸ் வாகனங்களில் சிக்கியுள்ளனர். இதையடுத்து போலீசார், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வாகனங்களில் பிடித்த தீயை அணைத்தனர். முதற்கட்டமாக 4 பேர் வரை பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து பற்றி உயிர் பிழைத்த ஒருவர் கூறுகையில், 3 முதல் 4 பஸ்கள் மோதி தீப்பிடித்தது. விபத்து நடந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும், அதிகாலை 4 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், அப்போது பேருந்தில் முழுவதுமாக மக்கள் இருந்தனர், அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருந்தது என்று தெரிவித்துள்ளார். இது பற்றி காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், 4 பேருந்துகள் 2 கார்கள் அடுத்தடுத்து விபத்து நிகழ்ந்துள்ளது. கடும் பனிமூட்டத்தால் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியுள்ளன என்றார். தற்போது உத்தரப்பிரதேசத்தில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் பல நகரங்களில் காற்றின் தரம் குறைந்து காணப்பட்டது. அதோடு பனிமூட்டத்தால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலையும் உருவாகியிருந்தது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றது. ஆக்ராவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை மொத்தமாக பனிமூட்டம் மூடியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.